தொடர்ந்து நம்மோடு ராசி அழகப்பன் இயக்குனர் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். சினிமா துறை எடுத்துக்கொண்டா அவர் கஷ்டப்படக்கூடிய நலிவடைந்த எல்லா கலைஞர்களுக்கும் பாகுபாடு இல்லாம உடனே உதவி செய்யக்கூடிய ஒரு வள்ளல் அப்படிங்கிறது தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு வந்திருக்கோம். அவர் எதிர்பாராத விதமாக பல உதவிகள்லாம் எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காம தன்னை முன்னிலைப்படுத்தாம கூட பல உதவிகள்லாம் செய்யக்கூடிய நபர் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. நீங்க நேரடியாக அவரோட அனுபவம் கொண்டவர்களுடைய கருத்துக்கள் தகவல் என்ன சார்? நான் தூரத்து இது முழுக்கம் அவருடைய படத்தை முடிச்ச அந்த காலகட்டத்திலிருந்து நான் பழகிட்டு இருக்கேன். அப்பொழுது நான் மாநில கல்லூரியில் மாணவனாக இருந்தேன். எனக்கு யாருன்னே தெரியாது. அப்போ இப்ராஹிம் ராவுத்தரும் விஜயகாந்த் அவர்களையும் நான் சந்தித்து பேசிய காலங்கள்லாம் உண்டு. அப்போ இப்போ இருக்கிற அந்த பாண்டி பஜார் பக்கத்தில் இருக்கிற ஒரு தெருவில் தான் அவருடைய அலுவலகம் இருந்தது. ரோகிணி இன்டர்நேஷனல் பக்கத்தில் அது. அப்போ வந்து அங்கே யாருக்கெல்லாம் இருப்பாங்கன்னு சொன்னால், இப்போ இருக்கிற இந்த லியோ பட இயக்குனர் லோகேஷுடைய மாமனார் சௌந்தர், அப்புறம் வந்து ராமவாசு, அதுக்கப்புறம் லியாகத் அலிகான் வசனகர்த்தா லியாகத் அலிகான், அதுக்கப்புறம் பத்திரிகையாளர் சுதாகன், இவர்களெல்லாம் கிட்டத்தட்ட அங்கேயே தான் இருப்பாங்க. அவர் வந்து என்ன செய்வாங்கன்னா, ராவுத்தர் வந்து என்ன செய்வாங்கன்னா, விஜயகாந்த் வந்து யார் பார்க்க வந்தாலும் விஜயகாந்த் இருந்தாருன்னா உடனே பார்க்க வச்சுடுவார். ஒரு சின்ன ஒரு பாய் இருக்கும், ஒரு சின்ன 2-3 ரூம் இருக்கும். அதுல ஒரு ரூம்ல அறையில வந்து ஒரு சின்ன பாய் இருக்கும். அங்க வந்து விஜயகாந்த் உட்காந்துருப்பாரு படப்பிடிப்பு இல்லாத நேரங்கள். யார் வந்தாலும் உடனே உட்கார வைப்பாரு. உடனே ஒரு டீ வரும், சாப்பிடுவோம். பசின்னு வர்றவங்களுக்கு எல்லாம் அங்க சாப்பாடு போட்டுட்டே இருப்பாங்க. வெளியூர்ல எல்லாம் வந்து பார்த்துட்டு திரும்பி போக காசு இல்லாதவங்களுக்கு எல்லாம் எல்லாரும் காசு கொடுத்து அனுப்பிச்சிடுவாங்க. ஆனா விஜயகாந்த் அவர்கள் என்ன செய்வாங்க, அவர் எங்கிருந்து வந்தாங்க, வீட்டு விட்டு ஓடி வந்தாங்கன்னா அவங்க இல்லத்திற்கு வந்து போன் பண்ணி சொல்லி, இல்ல அங்க அருகாமைக்கு தெரிஞ்சவங்க பேசி அவங்களை சாப்பாடு போட்டு கையில காசு கொடுத்து ஒரு ஆளை வச்சு பஸ் ஸ்டாண்ட்ல ஏற்றி அனுப்பிச்சு திருப்பி அந்த ஊருக்கு போயிட்டாருன்ற வரைக்கும் அவர் பார்த்துக் கொள்வார். இதெல்லாம் நாங்க பார்த்துருக்கோம். அவர் சொல்லிக் கொள்ளாமலே பல பேரை கல்விக்காக அவர் உதவி பண்ணிட்டார். அவர்கிட்ட வர்றவங்க எல்லாம் சாப்பாடு போடுற மாதிரி, எனக்கு தெரிஞ்ச எம்ஜிஆருடைய ராமாவரம் தோட்டம் மாதிரி அந்த டி நகருடைய ஒரு ஆபீஸ் இருந்தது. யார் போனாலும் முதல்ல சாப்பிடுங்க தான், முதல்ல குளிர்பானம் கொடுப்பாங்க, தேநீர் கொடுப்பாங்க, இல்லைன்னா சாப்பாடு கொடுப்பாங்க. இதை அவருடைய ஆரம்ப காலகட்டத்திலேயே இது பண்ணார். அவர் வந்து ஏதோ ஒரு புகழடையணும் எனக்காக பண்ணார். அதனுடைய குணங்களாக மாற்றி கொண்டிருந்தார். அதற்கு இப்ராஹிம் ராவுத்தரோட அந்த குழு வந்து பெரிய உதவி பண்ணிச்சு. அப்ப எல்லாரும் கிண்டல் பண்ணாங்க, விஜயகாந்த் எல்லாம் கருப்பா இருக்கிறான், இவரெல்லாம் வந்து யார் கூட நடிப்பாங்க அப்படின்லாம் எல்லாரும் கிண்டல் பண்ணும்போது, மனச்சோர்வடைகிற போது, கவலையே படாத நீ நல்லா வருவே என்று சொன்னதுதான் இப்ராஹிம் ராவுத்தர், லியாகத் அலிகான் போன்ற நண்பர்கள் தான் நான் கூட இருந்திருக்கேன். அப்ப நான் பத்திரிகையாளராக இருந்திருக்கேன். அப்போ பத்திரிகையாளர்கள் எல்லாம் பெரும்பாலும் அவருடைய அலுவலகத்தில் கேட்டுதான் பேசுவார்கள், அரவணைப்பார். கஷ்டப்பட்டு சின்ன சின்ன படங்கள் எல்லாம் நடிச்சு காசே கேட்காம வந்து பல தயாரிப்பாளர்கள் உருவாக்கி அப்புறம் தான் அவர் மிகப்பெரிய நடிகராக மாறினார். இயல்பா இருக்கிற குணம் வந்து தமிழ் சார்ந்த உள்ளங்களை அவர் தூக்கி நிறுத்த வேண்டும் என்று அவர் காலம்புறா சொல்லிக்கிட்டே இருந்தார். நிச்சயமா நீங்கள் கூறியது போல முதல்ல பசின்னு யார் வந்தாலும் அவங்களுக்கு உணவு அவருடைய அப்போது அதுக்கு பிறகுதான் அவர்களுக்கு என்ன பிரச்சனை என்று கேட்கக்கூடிய மிக உன்னதமான ஒரு தலைவர் இல்லை அப்படிங்கறது ஏற்றுக்கொள்ள முடியாது.